ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி சிம்பிளான சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். சிக்கன் குழம்பு, கிரேவி இல்லைங்க, குழம்பு. என் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. ஃபங்க்ஷனில் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. என்ன தான் ஃபங்க்ஷனில் 2 ஆடு வெட்டினாலும் 3 ஆடு வெட்டினாலும் கோழி வெட்டினாலும் எல்லாம் நிறையா கறி வச்சு சாப்பிட்டாலுமே நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக கறி எடுத்து செஞ்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாக ஃபீல் ஆகும். அப்படி தாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் இப்போ சிக்கன் எடுத்து வந்திருக்கோம். இப்போ 1/2 kg சிக்கனுக்கு நான் சொல்கிறது, பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணுங்க. எப்போவுமே சிக்கனை போட்ட உடனே டப்புன்னு எல்லா மசாலாவும் போட்டு அப்படியே தண்ணி விட்டுறக்கூடாது. நீங்கள் வதக்கி போடுறதுக்கும் அப்படியே போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். செஞ்சு பாருங்கள். இப்படி இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா தாங்க இப்படி நல்லா வதக்கி மசாலா அரைச்சி ஊற்றணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள்லாம் யார் இவ்வளோ நேரம் செய்கிறதுன்னு டப்புன்னு செஞ்சுருவோம். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது எங்களுக்கு. இப்போ அதை ஒரு சைடு வதங்கிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ பெரிய வெங்காயம் வச்சு சரி ஒரு வாட்டி செய்யலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி அது கூட விழுந்துருச்சு, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் வதங்காது. அதில் ஒரு அரை தக்காளி. இப்போ கறி வெந்துட்டு இருந்துச்சு இல்லைங்க, பாருங்க எல்லாம் நல்லா வெந்து ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ ஒரு அரை தக்காளி இதில் போட்டுட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு அங்கே ஒரு சைடில் வதங்கிட்டுருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு செலவு பொடி போட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறியில் தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். இந்த மாதிரி சூப்பு தண்ணியை கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது பிராய்லர் சிக்கனு, இதுவே நாட்டுக்கோழி, மட்டன் அப்படி இருந்தாலும் இதே மெத்தடில் செய்யலாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெறும் தக்காளி, மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் போட்ட சூப்பை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா காரமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க. இதாங்க நம்ம வீட்டில் அரைச்ச செலவு பொடி. ஃபங்க்ஷனுக்கு சமையல்காரங்க அரைச்சி கொடுத்தாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செய்யும் போது நாங்கள் அரைச்சி போடுவோம். ஆனால் என்ன தான் நம்ம செஞ்சாலும் சமையல்காரவங்க செய்கிறதுல அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் மனமும் இருக்கும். அப்படி தானுங்க. அந்த போல் தான் இது நல்லா மனமாக இருந்துச்சு பவுட்ரு. நான் அவங்ககிட்ட ரெசிபி கேட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலா பொடியை ஒரு குழம்பு குழிக்கரண்டி இருக்குல்லங்க, அதில் 2 கரண்டி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு போட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை தூவி விட்டுக்கோங்க. சிக்கன் பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. அப்புறம் நம்ம அதெல்லாம் வறுத்து வச்சு இந்த மசாலாவை ஆற வச்சு அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குண்டால் நல்லா ஃபஸ்ட்டே கலக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அரைச்சி அப்படியே ஊற்றிடாதீங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, பொட்டுக்கடலை, அந்த மசாலா செலவு மசாலாலாம் போட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஆற வச்சு அரைச்சி இந்த மாதிரி தண்ணி மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடுக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் நைட்டுக்கு இட்லி தான் செஞ்சோம். இட்லி வித் சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தேங்க. தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே இட்லி விடுங்க. காயறதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க. இதில் ஆயில் தடவி இட்லி விடலாம். இல்லை ஆயில் தடவாமல் அப்படியே இல்லை ஆயில் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு கூட தட்டத்தை குப்பரை கமுத்தி போட்டு மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா இட்லி பிளேட்டில் ஒட்டாமல் நம்மளுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் என்ன தடவி தான் விடணும்னு இல்லை, தடவாமே விட்டுட்டு கூட வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டத்தை திருப்பி போட்டு மேலே தண்ணி தெளிச்சிங்கன்னா இட்லி அப்படியே ஒட்டாமல் வந்துடும். இப்போ அந்த கறியெல்லாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த கறியை மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். ஏன்னா குழம்போடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சல்லுன்னு இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுருக்குன்னு காரம் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 5-6 பல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருப்போம்ல குழம்பு தனியாக, கறி தனியாக, அந்த கறியை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் அப்படியே செஞ்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபங்க்ஷனில் செய்கிற மாதிரியே நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வடித்து வச்சுருந்த கறியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க.
நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் இது காஷ்மீரி சில்லி பவுடரும் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் மீடியம் காரத்தில் தான் சாப்பிடுவோம், அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அதிகமாக வந்து கடை மசாலா சேர்த்தாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏதோ 1-2 குழம்புக்கு ஆட் பண்ணணும் அப்படின்ற இந்த பட்சத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன், 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போடணும் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 1/2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா குழம்புலேயே உப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இல்லை அதுவே போதுமானதாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் உப்பு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, அது வேகட்டும். சுட சுட இட்லி, செலவு குழம்பு, சிக்கன் ஃப்ரை ரெடி. வாங்க இட்லி சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.